ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எல்நாத்து எவ்வளவு தொலைவு வளர்ந்துருக்கு அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. எல்நாத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே ஆட்டு கொடுத்த பின்னாடி இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பொல்லங்காங்க. பொல்லங்க பாருங்க, இது குட்டை பொருளை தாங்க. ஒவ்வொரு பேக்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி வச்சிருக்கிறேங்க. ரெண்டு செடியுமே பார்த்தீங்கன்னா 15க்கு 15 சைஸ் பேக்குங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் பேக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு செடி வச்சிருக்கிறேங்க. நான் 12க்கு 12 அப்படின்னீங்கன்னா ஒரு செடி வச்சு வளர்க்கலாங்க, தப்பில்லை. 12க்கு 15 அப்படின்னீங்கன்னா 2 செடி வச்சு வளர்த்தலாங்க. ரெண்டுமே அழகா வளரும். பாருங்க, அழகா கொடி பிடிச்சிட்டு போகுது பாருங்க. இது பின்னாடி தாங்க பிடிங்க நட்டேன். ஆட்டோரு கொடுத்த பின்னாடி செடினுடைய வளர்ச்சி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீங்காங்க, நீட்டு பீக்கன். இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு லாங் பீன்ஸும் நீட்டு பீக்கனும் வச்சிருக்கிறேங்க. பாருங்க, அதுவுமே கொடி பிடிச்சிருச்சு பாருங்க. சூப்பராக பாருங்க கொடி ஏறியது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காங்க. சூப்பரா வெள்ளரிக்காய் போடுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்குதுங்க. அதாவது சட்டைக்கு இணுக்கு பாத்தீங்கன்னா காய் அப்படியே வச்சுட்டு வருது பாருங்க. அழகா பாருங்க, சூப்பரா வளருது பாருங்க. ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா 3 செடி வச்சிருக்கிறேங்க. ஒரு பேக்ல வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா 3 செடி வச்சு வளர்த்துருக்கேன் பாருங்க. இதுல பாருங்க 4 இருக்குது பாருங்க. நான் இதை புடுங்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேங்க, கவனிக்காத விட்டுட்டு போல இருக்குது. அப்படியே அதுவும் வளர்ந்துக்குச்சுங்க. சரி, எல்லாம் வளர்த்துன்னு விட்டுட்டுங்க. ஆட்டோல கொடுத்துருக்கிறதுனால நல்லா வளருது பாருங்க. பாருங்க, வெங்காய சரகமே கொஞ்சம் மேலே போட்டு விட்டுக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு சத்து கொடுத்துட்டே இருந்தோம்னா வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அதாவது இவ்வளோ சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்க பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அப்படியே சட்டைக்கு பாருங்க பிஞ்சு எடுத்துட்டு போகுது பாருங்க. அதாவது ஒவ்வொரு இணுக்குமே பிஞ்சு தாங்க பாருங்க. இவ்வளோதாங்க வளர்ந்துருக்கு. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொடிக்குமே பார்த்தீங்கன்னா 6-7 காய் வச்சிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரகம் சூப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடி தாங்க வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 15க்கு 15 பேக் சைஸுங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பேக். இந்த மாதிரி அடி இலையை மட்டும் 2 இலையை கிள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி கிள்ளி விட்டோம்னா பூச்சி தாக்குதல் வராதுங்க. அதுக்கு தான் பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க வச்சுட்டு போகுது பாருங்க. பிஞ்சு அது ஒன்றுத்திலே பாருங்க 2 வருது பாருங்க. சூப்பராக வச்சுட்டு போகுது. எல்லாத்துக்குமே நூல் கட்டி விட்டுக்கிறேங்க. இப்படி நூல் கட்டி நம்ம பந்தலுக்கு ஏற்றிக்கணும்னா அழகா காய் வைக்குங்க. இது முதல்ல நட்ட வெள்ளரிக்காய் காய்ச்சடிங்க. எவ்வளோ பூ பாருங்க, சூப்பராக வச்சுட்டு போகுது பாருங்க. கொடி தாங்க பெருசாக்குது. காய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று கூட இல்லைங்க. இதில் இருந்து பிஞ்சு உதிர்ந்துருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் இருக்குங்க. கேரட்டும் ஒன்று இருக்குதுங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸ் கொடிங்க. சின்ன பைட்டில் வச்சுருக்குறேங்க. பார்க்கலாம் எவ்வளோ இந்த அளவுக்கு வளருதுன்னு. வாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னும் 2 பேக்கில் பார்த்தீங்கன்னா பீக்கன் இருக்குதுங்க, நீட்டு பீக்கன். அதை காட்டுறேன் வாங்க. எல்லாம் இடையிலாத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடி எங்கே காலியாக இருக்குதோ அங்கே தூக்கி வச்சுட்டுக்கிறேங்க. ஒரே இடத்துல வைக்கிறீங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தாங்க. வெள்ளரிக்காய் 1, குத்தவர் 2 இருக்குது பாருங்க. இல்லை 3 இருக்குதுங்க இந்த பேக்கில் பாருங்க. எவ்வளோ அழகாக பிஞ்சு பாருங்க. ஒரே இதில் 3 இருக்குது பாருங்க. இதெல்லாம் இளஞ்செடிங்க. காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல காய்ங்க. குத்தவரை பாருங்க, 2மே குத்தவரைங்க. இதில் ஒரு வெள்ளரி வச்சிருக்கிறேங்க. எருவு கொடுத்ததுனால நான் இந்த அளவுக்கு பராமரிக்கிறேங்க. எருவு இல்லை அப்படின்னா இலைத்தலைங்களை வச்சு நீங்கள் பராமரிக்கலாங்க. முலாம்பழம் பாருங்க, பிஞ்சு பாருங்க போட்டுருச்சு முலாம்பழம். இது நல்லா பந்தில் பிடிச்சிருச்சுங்க முலாம்பழம். 2 கொடி இருக்குதுங்க. 2 கொடியும் பாருங்க பாருங்க பிஞ்சு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 25ங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 முலாம்பழம் கொடி இருக்கு. ஒரு நாட்டு தக்காளி ஒன்று வளர்ந்துருச்சுங்க அதில். ஏன்னா அது புடுங்கலான்னு இருந்துங்க, பேக் ஆள் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டோம் பாருங்க. அப்படியே அது வளர்ந்துருச்சு. நான் என்ன பண்றதுங்க, பேக் ஆள் இல்லைன்னா நான் விட்டுருவேங்க. சரி, வளர்ந்தா வளரட்டும்னு சொல்லி விட்டுருவேங்க. அதுவுமே பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்து காய் பாருங்க. பிஞ்சு எப்படி எடுத்துருக்குது பாருங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துச்சுன்னா விட்டுருங்க, வளரலைன்னா பிடிங்கிருங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறதே. அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். மிளகு செடி பாருங்க, கொத்து கொத்தா காய் எப்படி வச்சிருக்கு பாருங்க. மிளகு அறுவடை பண்ணிட்டுங்க. அறுவடை பண்ணி
காய வச்சு அதில் 2 விதை போட்டு விட்டுருக்குறேங்க. முளைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேங்க. பாருங்க எப்படி கொத்து கொத்தா வச்சிருக்குது பாருங்க. நல்ல மிளகுங்க. செடி இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ கொத்து வச்சிருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குதுங்க. ஆனா காரம் நல்லா உரைக்குதுங்க. கடையில வாங்குறத விட நம்மளுது நல்லா உரைக்குதுங்க காரம். நம்மளுடைய செடியில விளைஞ்சதுனால என்னவோ ஒரு 2 மிளகு வாயில போட்டோம்னாவே அவ்வளோ ஒரு காரங்க. சூப்பரா காரம் உரைக்குதுங்க. கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க. பூ வச்சிருச்சுங்க கொத்தவரங்காயும். பாருங்க. இதுல 3 செடி இருக்குதுங்க. ஒரு குத்தவரை இருக்குதுங்க. 2 கொத்தவரங்காய் இருக்குதுங்க. இதுவுமே பேக் சைஸ் 15க்கு 15 தாங்க. 5க்கு 5 என்னென்ன பேக் வச்சிருக்கிறனோ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 செடி 3 செடின்னு வச்சுட்டேங்க. 15க்கு 12 சைஸ்ல பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கேங்க. 1 செடி வச்சிருப்பேன். இந்த மாதிரி இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடியில 2 செடி தாங்க வச்சு வளர்த்துறேன். ஏன்னா ஒரு செடி வச்சோம்னா வளரவே மாட்டேங்குதுங்க. பாருங்க. இது ஒரே செடி தாங்க குத்தவரை. இது பாருங்க சின்ன செடி தாங்க. இது வளருதா பாருங்க. அதுவே பாருங்க. இது 2 எப்படி போட்டி போட்டு வளருது பாருங்க. செடிகளுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குதுங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது என்னால. ஏன்னா 2மே பாருங்க என்ன அழகா வளர்ந்து வருது பாருங்க. ஒரே ஈவனா இருக்குது பாருங்க. அதனாலதான் நான் அந்த மாதிரி இப்போ வளர்க்குறேங்க. 2 அளவு செடியுமே பாருங்க ஒரே ஈவனா வளருது பாருங்க. எல்லா பேக்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா இருக்குது பாருங்க. இது நான் பின்னாடி பிடிங்கி நட்டதுங்க. விதை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போட்டு முளைச்சதுங்க இது. அதனால கொஞ்சம் சின்னதா இருக்குதுங்க. சூப்பரா வந்து குத்தவரையும் பாத்தீங்கன்னா எல்நாத்தே பாருங்க. ஒரு 6 செடி இருக்குதுங்க எல்நாத்தே குத்தவரை. வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீட்டம் பீக்கன் பார்க்கலாம். இங்க பாருங்க. ஒயிட் லாங் பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுவடை ஆகி வந்துருச்சுங்க. அதுலயே நான் என்ன பண்ணேன், விதை போட்டு விட்டுட்டுங்க. விதை போட்டது பாருங்க அழகா 3 விதை பாருங்க அழகா முளைச்சிருச்சு பாருங்க. இதுவும் குத்தவரை தாங்க. இது முடிஞ்சதும் நம்ம அதை அப்படியே வளர்த்துக்கலாங்க. அதனால நான் இந்த மாதிரி ஐடியாவும் பண்றேங்க. இது கொஞ்சம் எருவு கொடுத்துங்க. எருவு கொடுத்து மேல கொஞ்சம் மண்ணு போட்டுருக்குறேங்க. அப்படி போட்டதுனால பாருங்க செடியினுடைய வளர்ச்சி எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க மாடி தோட்டத்துல. ஏன்னா ஒரு செடி அறுவடை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எடுக்க முடியலைங்க என்னால. ஏன்னா பாருங்க மறுபடியும் இதுல வந்து காய் வருது, பூ வருது. அதனால நான் வந்து காயிற வரைக்கும் நான் எடுக்க மாட்டேங்க. செடி கொடி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிருச்சுன்னா நான் எடுத்துருவேங்க. இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா காயிலைங்க. அதனால நான் விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணலாங்க. தங்குப்பூ பாருங்க சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. ஒரே ஒரு விதை போட்டேங்க. சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. நூல் கட்டி விடணுங்க. கொடிக்கு வந்து நூல் கட்டி விடணும். தங்குப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் சரி ப்ளூ கலருங்க இது. ஒத்தடுக்கு தாங்க இது. இந்த விதையும் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. நான் அது சாம்பிளுக்கு தாங்க இது வந்து முளைக்க போட்டது. முளைச்சதுனால தான் நான் வாட்ஸ்அப்லேயே நான் கேட்லாக் வைப்போங்க. எந்த ஒரு விதையா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேட்லாக் ஆட் பண்ணாததுக்கு முன்னாடி நான் அதை விதைச்சு அது முளைச்ச பின்னாடி தாங்க நான் கேட்லாக்கே போடுறேன். பாருங்க காய் பாருங்க எப்படி கொத்து கொத்தா வச்சு படுத்துருச்சுன்ற மாதிரி இருக்குது பாருங்க. தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் என்னால் குச்சி வச்சு மேனேஜே பண்ண முடியலைங்க. அவ்வளோ தொலைவு வந்து அது சாயுதுங்க. குச்சி வச்சு கட்டினாலுமே சாயுதுங்க. பாருங்க நிக்கலாம் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தோண்டு போயிருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக நிற்குது பாருங்க. ஒரு நாள் அப்படிதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளங்கத்திரிக்காய் நாற்றுங்க. சூப்பராக வளருது பாருங்க இளங்கத்திரிக்காய் நாற்று. அடுத்த பேட்சுங்க இதெல்லாம். கத்திரிக்காய் வந்து எனி டைம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருந்துட்டே தானே இருக்கும். இதெல்லாம் அடுத்து இலை பேட்ச் லைப்ரரியா தக்காளிங்க. பாருங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குத்தவரை இருக்குதுங்க. ஒரு குத்தவரை ஒரு கொட்டை போடலை. சூப்பராக இருக்குது வளர்ந்து போயிடுது பாருங்க. இப்படி நல்லா வளைச்சி விடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா சிறகாய் வரையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா திரும்பியாக அரும்பு எடுத்துட்டு வருதுங்க. நம்மளுக்கு வந்து மறுபடியும் சிறகாய் வர கொடுக்க போகுதுங்க. அந்த கீரை உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க தோசை. இதுக்குமே பார்த்தீங்கன்னா விதை ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்றதுக்கு வேண்டி தாங்க விதை விட்டுட்டு வரேன். ஏன்னா இந்த கீரைங்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசுங்க. பாருங்க காஞ்சி வருது பாருங்க. இப்படி காஞ்சி வருது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸுங்க ஒன்று. நீட்ட பீக்கன். நீட்ட பீக்கனே இங்கே 2 பேக் இருக்குதுங்க. பாருங்க ஒவ்வொரு பேக் இதில் 2 கொடி இருக்குதுங்க. இதில் ஒரு கொடி இருக்குதுங்க. அவ்வளோ அழகா பாருங்க பிஞ்சை வச்சிருச்சுங்க. இப்போ பாருங்க பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த பிஞ்சை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூ வைக்கும் போது ஒரு மகரந்த சேர்க்கை பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு லைனாக பிஞ்சு ஆயிடுதுங்க. நம்ம கவனிக்காத விட்டுட்டோம்னா தாங்க அது வெதும்பிடுது கருகிடுது அது மாதிரி நடக்குதுங்க.
பின் இந்த பீக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஒன்று தாங்க கவனிக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிஞ்சை வந்து நம்ம பாலினேஷன் பண்ணிட்டோம்னா சூப்பராக அடுத்தடுத்து காய் ஆயிடுதுங்க. நம்ம பண்ணாத விட்டுட்டோம்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து காயாக மாறதே இல்லைங்க. வெதும்பி வெதும்பி கருகி கருகி போயிடுதுங்க. இப்படி அசாத வளைச்சி விடுங்க. ஏன்னா பாருங்க அடுத்தடுத்து பிஞ்சு அப்படியே லைனாக போட்டு போகுது பாருங்க. சூப்பரான 4 பேக் இருக்குதுங்க நீட்ட பீக்கனே. குட்டைப்பொருளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 செடி வச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிருக்கிறேங்க. பாருங்க வெள்ளரி இங்கே 2 பேக் இருக்குது பாருங்க. பாருங்க பிஞ்சு பாருங்க அப்படியே என்ன அழகாக வச்சுட்டு போகுது பாருங்க. இந்த இலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கிள்ளிடலாம். சூப்பராக பாருங்க பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா செட்டை பாருங்க பிரியுது பாருங்க. ஆட்டோ கொடுத்த பின்னாடி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செட்டிங்க வளருதுங்க. பாருங்க பிஞ்சு. இதுவுமே கொடி பார்த்தீங்கன்னா சின்ன கொடி தாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 10 கை வச்சிருக்குதுங்க. கோகா கட்டிங்ஸ் போட்ட பின்னாடி பாருங்க ஒரு ஒரு கட்டையை மட்டும்தாங்க வெட்டி நான் வந்து கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். இன்னொரு கொடி வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டுங்க. சின்ன கொடியாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன். கட் பண்ண அதை விட்டுட்டேன். அதில் பாருங்க அழகாக பாருங்க பிஞ்சு லைனாக எப்படி போட்டு போகுது பாருங்க. சரி இருக்கட்டும் நம்ம சுத்தமாக கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொடி மட்டும் நான் என்ன பண்ணேன் விட்டுட்டுங்க. கோக்காக்கு வேண்டி நான் விட்டுட்டுங்க. அழகாக பாருங்க எப்படி லைனாக பிஞ்சு போட்டு போகுது பாருங்க. கோக்கா பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுக்குதுங்க. இதுவும் பாருங்க வெள்ளரி தான் எப்படி பிஞ்சு போட்டு போகுது பாருங்க லைனா. சூப்பரான கொடிங்க. இந்த முறை வெள்ளரிக்காய் நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாங்க. இப்படியே இந்த இலையை பேக்லேயே போட்டு விடுங்க. ஒரு வாரம் காயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணிக்கலாங்க. பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. என்னுடைய பசங்க சேனலில் என்னுடைய பழைய வீடியோங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரீமேக்காக போட்டு வரங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன். கார்டனை எப்படி வளர்க்குறதுன்றதும் சொல்லியிருப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாங்க. கார்டன் யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனால பார்த்தீங்கன்னா காயெல்லாம் அவ்வளோ அருமையாக அறுவடை பண்ணி காமிச்சிருப்பேங்க. பாருங்க. நெய்மிளகாய் பேக் செடி பார்த்தீங்கன்னா இங்கே 2 செடி வளர்த்துருங்க. மொத்தம் நெய்மிளகாய் பார்த்தீங்கன்னா 5 செடி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நெய்மிளகாய் இளங்க நாற்று சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 செடி இருக்குதுங்க. கொத்தவரங்காயும் பாருங்க சூப்பராக வளர்ந்து உங்களுக்கு பூ எடுத்துருச்சுங்க. இதில் 3 செடி வச்சுருக்குறேங்க. 3மே இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க. இதில் 2 செடி இருக்குதுங்க. இதுலையுமே 3 செடி தாங்க இருந்தது. அது திடீர்னு பட்டு போனதுனால நான் வந்து எடுத்துட்டேங்க. ஒவ்வொரு பேக்லையுமே 3 செடி தாங்க வளர்ந்தது. இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டே வருங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால திடீர்னு வாடி போயிடுங்க. இது இந்த கொத்தவரங்காய் செடியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு ஃபால்ட் வந்து வரதாங்க செய்யும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஆகாது. நம்ம லிக்விட் தண்ணியும் அதிகமாக பவராக கொடுத்துட்டோம்னாலும் வாடிடும். அந்த மாதிரி இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து தாங்க வளர்த்தணும். ஏன்னா இது கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க. நம்ம வந்து லிக்விட் தண்ணி கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுத்துட்டாலுமே வாடிடுங்க. பாருங்க அடுத்த எல்லாம் கத்திரி இது தக்காளிங்க. கத்திரி செடியிலே வருதுங்க எனக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகா ஒன்று இருக்குதுங்க. குடமிளகா 2 செடி நட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து சாதா மிளகாங்க. குண்டூர் மிளகா. குண்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட மிளகாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இளநாத்து பாருங்க சின்னதாக வச்சிருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன். வளருது பாருங்க. மொத்தம் 6 செடி இருக்குதுங்க நெய் மிளகாய் மட்டும். பேட்ச் பை பேட்சாக வச்சிருக்கிறேங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இளநாத்து கத்திரி நாற்று பாருங்க சூப்பராக வளர்ந்துட்டு வருது. ஒரு பீன்ஸுங்க இது. ஒரு சிகப்பு லாங் பீன்ஸுங்க. ஏன்னா இது பேசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேசனுங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3 செடி வச்சிருக்கிறேங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் மிளகா செடிங்க, ஒரு வெண்டைக்காய் செடிங்க. இங்கே ஒரு கொத்தவரங்காய் செடி இருக்குது பாருங்க. ஒரு குத்தவரை, ஒரு கத்திரி செடிங்க. இது 2 வளர்றதுக்குள்ள இது வளர்ந்து இது கொஞ்சம் கம்மியாக வளருங்க. அதனால 3 செடி வச்சிருக்கிறேங்க. தக்காளி செடி பாருங்க. இங்கேயும் ஒரு இளநாத்து இருக்குது பாருங்க. தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 பேக் இளநாத்து வச்சிருக்கிறேங்க. பாருங்க கத்திரி செடி பாருங்க. இதுலையுமே ஒரு செடி வளர்த்திருக்கேன் பாருங்க. எல்லாத்துலேயுமே கத்திரி செடி இளநாத்து நட்டு வச்சிருக்கிறேங்க. நிறைய நாற்று இருந்ததுனால என்ன பண்ண பிடுங்கி பிடுங்கி எங்கே இடம் கிடைக்குதோ நட்டு வச்சிடறது தாங்க வேலை எனக்கு. பாருங்க இது சிகப்பு லாங் பீன்ஸுங்க. இதுவுமே பாருங்க அருமையாக வளர்ந்து வருது பாருங்க.
சிகப்பு லாங் பீன்ஸும் குத்தவரையும் நிறைய பேக் இருக்குதுங்க பாருங்க. இதுலையுமே ஒரு கத்திரி செடி, ஒரு குத்தவரைங்க. இதுவுமே கத்திரி செடி தாங்க. சிகப்பு லாங் பீன்ஸு, சிகப்பு லாங் பீன்ஸு, சிகப்பு லாங் பீன்ஸ். இது கத்திரி செடி தாங்க. இளம் பேட்சுங்க இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை ஆகி மறுபடியும் தளைஞ்சு மறுபடியும் பூ எடுத்து சூப்பராக காய கொடுத்ததுங்க. இப்போ நேற்று தாங்க அறுவடை பண்ணேன். அந்த அளவுக்கு காய் பாருங்க, நல்லா கொத்து கொத்தா வைக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க. உங்களுக்கு கத்திரி செடியும் கொடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை வீடியோவில் கடன் கொடுக்குறேங்க. ஏன்னா இப்போ எப்படி கொடி இருக்குது, கத்திரி செடி இப்போ எவ்வளோ செடி நான் வச்சு வளர்த்தி காய் பறிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்குறேங்க வீடியோ ஒன்று. ஏன்னா இப்போ இந்த செடிங்கெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நிமிஷம் கவர் ஆயிடுச்சிங்க. அதனால் வெள்ளிக்கிழமை அதை வந்து தனியாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன இதில் உங்களுக்கு புதுசாக அரும்பெடுத்து வர்றதுங்க. குத்தவரை பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாவரைங்க. இதெல்லாம் பீட்ரூட் நாற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க திங்கக்கிழமை வீடியோவில். பீன்ஸ் பாருங்கள், இது பீன்ஸ் தாங்க. கொடி பீன்ஸுன்னு வளர்ந்து வருது பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. பீட்ரூட்டும் சூப்பராக இருக்குது பாருங்க. சிகப்பு தண்டிக்கிற பாருங்க, என்ன அருமையாக வளர்ந்து வருது பாருங்க. எல்லா செடியுமே அவ்வளோ சூப்பராக ஆட்டு கொடுத்த பின்னாடி அருமையாக வளர்ந்துட்டு வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை மீதி இருக்கிற செடியை கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு கார்டன் டூர் கொடுக்குறேங்க. நான் புதன்கிழமை உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க, பாருங்க. பாய்.